கருத்து தெரிவிச்சதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஒரு முதலமைச்சருக்கு. அது என்ன ஒரு 3 நாள் முன்னாடி போட்டிருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பத்தி எரிஞ்சு எல்லாம் முடிஞ்சு புகையா இப்ப முடிஞ்சதுக்கப்புறம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சாம்பல் ஒரு புகை வரும்ல. அந்த டைம்ல போடுற மாரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து அவர் பண்ணா என்ன, பண்ணாட்டி என்னன்ற சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி. பட் இருந்தாலும் குடுத்துட்டாரு. எதுக்காகன்னா, இது வந்து அவரு பொதுப்படையா சொல்றாரு. அது ஜனநாயகனுக்கும் சொல்லல, பராசக்திக்கும் சொல்லல. அவர் பொதுப்படையா தான் சொல்றாரு. அது சர்டிபிகேட்லாம் வந்துருச்சு. படம் ரிலீஸ் ஆகப்போது. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படின்ற அந்த ஒரு இது வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றதா நான் பார்க்கிறேன். பட் உங்களுக்கு 2 எதிரி. திமுகவுக்கு ஒரே எதிரி. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இன்னைக்கு சென்சார் போர்டும் இப்படி மாறி நிக்குது. அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலயும் அத ப்ரொஜெக்ட் பண்றாங்க. சோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் அதுதானா? நெறைய பேரு பாஜகவ வந்து நீங்க சொல்ல மறுக்கிறீங்க, பேச மறுக்கிறீங்கன்றாங்களே. இல்ல இது வந்து கைம்பொண்ணுக்கு தேவையில்லை கண்ணாடின்ற மாரி, இது உண்மையிலேயே பாஜக தான் பண்ணதுன்றதுல வந்து அப்பட்டமா தெரியுது. வெட்ட வெளிச்சமா தெரியுது. நீங்க நேத்திக்கு அந்த பிடி ஆஷா நீதியரசர் ஒண்ணு சிங்கிள் கோர்ட் மேனேஜ் இது குடுத்திருக்காரு இல்லையா? நீதிபதி குடுத்திருக்காங்கல்ல. அதோட இத பார்த்தீங்களா நீங்க? நேத்திக்கு அவங்க குடுத்திருக்க அந்த 39 பக்கம் அந்த ஒரு இதுல, நீங்க பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன். 18ஆம் தேதி அன்னைக்கு ரிவ்யூ கமிட்டிக்கு குடுக்குறாங்க. 19ஆம் தேதி அன்னைக்கு பார்க்குறாங்க. யாரு? இவங்க சென்சார் போர்ட் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன குடுக்குறாங்க? That the film has been viewed by examining committee and the board has come to the conclusion that the film is suitable for unrestricted public exhibition with an endorsement of caution that the question as whether any child below age 16 years may be allowed to see the film should be considered by the parents or guardian of such child. ஓகேவா? அடுத்தது provided you carry out the excisions and modification in the film listed in the annexure. You are accordingly requested to carry out the given modification so that the film may be sanctioned to the unrestricted public exhibition after verification that the modification is or in the order அப்படின்னு கொடுக்குறாங்க. ஒரு சென்சார் போர்டுல 5 பேர் கொண்ட டீம் பார்ப்பாங்க. சரிங்களா? 5 பேர் கொண்ட டீம் பார்ப்பாங்க. ஃபார்ம் 8ன்னு ஒண்ணு குடுப்பாங்க. அந்த ஃபார்ம் 8ல படத்த பார்க்கும்போது நம்பரிங் ஓடிட்டே இருக்கும். 1 மினிட், 2 மினிட், 3 மினிட், 10 1 ஹவர், 2 ஹவர்ஸ்னு நம்பர் ஓடும். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணி தலைவர் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. தலைவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அத பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த படத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு சப்மிட் பண்ணும்போது குடுக்கணும். அப்ப உதாரணத்துக்கு வந்து அனிமல்ஸ் எதையும் நம்ம வந்து இது பண்ணலன்னு என்ஓசி வாங்கியிருக்கணும். இல்ல யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதுக்கேத்த ஆட்கள் வந்து உட்காரணும். இப்ப ஆர்மி யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த ஆர்மிக்கான ஆட்கள் யாரோ ஒருத்தர் அதுல இருக்கணும். இதெல்லாம் தேவைப்படுது. இது எதையுமே ரிவ்யூ கமிட்டில ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது செய்யல. அப்ஜெக்ஷன் சொன்னேன் இல்லையா இப்போ. இதுல எந்த அப்ஜெக்ஷன் இப்ப நான் படிச்சேன் பாருங்க. இது குடுத்தது வந்து 19ஆம் தேதி பார்த்துட்டு 22ஆம் தேதி அன்னைக்கு குடுத்திருக்காங்க. இதுல எதுவுமே இல்ல. இதெல்லாம் கட் பண்ணி நீங்க குடுத்துட்டீங்கன்னா போலான்னு குடுத்தது 22 ஓகேங்களா? இத குடுத்ததுக்கு அப்புறமாக இல்லன்னா அவங்க குடுத்துருவோன்ட்டாங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப இந்த அப்ஜெக்ஷன் ஃபார்ம் 8 போட்டு இந்த அப்ஜெக்ஷன் பண்றாங்கல்ல. அப்போ இவங்க சொன்னாங்கல்ல, ஏதோ ஒரு மதத்த குறிக்கிற மாரி ஒரு வார்த்தை. இல்ல அப்டின்னா, ஒரு ஆர்மில இருக்கிற ஒரு வார்த்தை. இது பிரச்சனை இருக்குன்னு. இதெல்லாம் எதுவுமே குறிக்கவே இல்லையே.